ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷர்மின் விபோகன். இந்த வீடியோவில் எப்படி இன்ஃபோசிஸில் ஜாப் வாங்குறது அண்ட் என்ன மாதிரிலாம் அவங்க ஹையர் பண்ணுவாங்க அண்ட் என்ன மாதிரிலாம் அவங்களோட ஹையரிங் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ், சிஸ்டம் அசோசியேட், சிஸ்டம் இன்ஜினியர், டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர், ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர், இந்த மாதிரி எந்த ரோலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக இன்ஃபோசிஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் உள்ளே போன ஒர்க் பண்ணேன், என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இன்ஃபோசிஸ் சூஸ் பண்ணலாமா வேணாமா, இது எல்லாமே A to Z இந்த வீடியோல இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா ஷர்மின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு போய் உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஹையரிங்லாம் இருக்கு இன்ஃபோசிஸ்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன் கேம்பஸ் ஹையரிங் பொறுத்தவரையும் நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து எடுப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ்னு வரும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் பயங்கர காம்படிஷன் இருக்கும். இந்த ஆன் கேம்பஸ்க்கும் ஆஃப் கேம்பஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ப்ராசஸ்லயோ இல்லை உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் லெவலையோ எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்க போதில்லை. ஆன் கேம்பஸ்ல அட்டென்ட் பண்றப்ப உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கும். நீங்க உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் இன்ஃபோசிஸ்ல. பட் ஆஃப் கேம்பஸ் வரும்போது பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் பெரிய டிஃபரன்ஸ் ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸுக்கும். அண்ட் ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு லிங்க்டின்ல லிங்க்ஸ்லாம் சர்க்குலேட் ஆகும். ஆன் கேம்பஸ் பொறுத்தவரையும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஹேக்கத்தான். இன்ஃபோசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸாமோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ரோல்ஸ் பத்தி சொல்லணும்னா மொத்தம் 4 ரோல் இருக்கு. நான் அந்த ரோல்ஸ் பத்தி சொல்றப்ப நான் உங்களுக்கு அந்த என்ன மாதிரி ரோலுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குன்றதை நான் டீடைலா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஹையரிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தலாம். இது வந்து 3வது ஹையரிங். 4வது லேட்டரல் ஹையரிங் அண்ட் ரெஃபரல். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான். ரெஃபரல் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்ஃபோசிஸ்ல அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, இன்ஃபோசிஸ்க்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க லிங்க்டின்லயோ இல்லைனா வந்து இட்ஸ் லைக் அவங்க அஃபிஷியல் ஹையரிங் பண்ணும்போது அதில் அந்த லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்க டேரக்டாவே வந்து இன்ஃபோசிஸோட கரியர் பேஜுக்கு போயிட்டு அப்ளை பண்ணலாம். அதில் அப்ளை பண்ணா கூட ரெஸ்பான்ஸ் வரும். ஆனால் இன்ஃபோசிஸ்ல ரெஃபரல்ல ரெஸ்பான்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எக்ஸாக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸாக்ட் கிரைட்டீரியா மேட்ச் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க ரெஃபரல்ல. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க லேட்டரலா நீங்க வந்து என்டர் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஃபோசிஸோட கரியர் பேஜ்ல போய் அப்ளை பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். ஸோ இன்ஃபோசிஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டெப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த 5 விதமான ஹையரிங். இதுக்கப்புறம் என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, என்னென்ன பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் ஒரு ரோலுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நான் கண்டினியூவா சொல்றேன். இப்போ இன்ஃபோசிஸ்ல என்ன மாதிரிலாம் ஜாப் ரோல் இருக்கு, எவ்வளவு பேக்கேஜ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் ஒரு ரோலுக்கும் என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரோல், நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் கிராஜுவேட் வந்து அதாவது பிஎஸ்சி ஆர் பிசிஏ வந்து முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அசோசியேட் ஆர் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து 2.8 LPA. ஓகேவா? இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் டெவலப்மெண்ட் போகலாம், சப்போர்ட் ரோல் போகலாம், இல்லை வந்து டெஸ்டிங் போலாம், எந்த மாதிரி வேணா போகலாம். இது வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் ரோல் தான். நான் வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவா தான் ஜாயின் பண்ணேன். இப்போ டெவலப்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் அவங்க வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் 2.8 LPA வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ப்ராசஸ் வந்து நான் எல்லா ரோலும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் ஒன்றுனா சொல்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர். ஸோ நீங்க சிஸ்டம் இன்ஜினியரா போறீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து ஒன்று பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஓ இல்லை எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆர்எஸ் நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க யூஜி அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்து 3.6 LPA வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர். இதுக்கு வந்து 6.5 LPA. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, யூஜி முடிச்சிருக்கீங்க ஆர் பிஜி முடிச்சிருக்கீங்க, ஆர்எஸ் வந்து எம்சி ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அடுத்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ரோல். இந்த ரோலுக்கு 9.5 LPA வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். சிஸ்டம் இன்ஜினியருக்கு டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன் சொன்னா அதே தான். அண்ட் இதுக்கு அடுத்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் தான். பட் அதோட உங்களுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமருக்கான பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 9.5 LPA ஆஃபர் பண்ணலாமா இல்லை 13 LPA ஆஃபர் பண்ணலாமா அப்படின்றது கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் இன்ஃபோசிஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹை பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா 13 LPA வரையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 ரோல்ஸ் தான். 5 ரோல்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அண்ட் நாட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஓகேவா? பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட பேக்கேஜ் இருக்கும். இந்த 5 ரோல்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ரோல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டம் அசோசியேட் ஆர் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சிஸ்டம் இன்ஜினியர். இந்த 2 ரோலுக்கும் கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான், ஒரு இடத்துல மட்டும் வேரியஸ் ஆகும். அண்ட் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர், ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அண்ட் நாட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ரோல் பார்த்துடலாம். ஸோ நீங்க வந்து இப்போ இன்ஃபோசிஸ்ல சிஸ்டம் அசோசியேட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் இன்ஜினியரா நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு ஆன் கேம்பஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். 3வது HR ரவுண்ட். 3மே வந்து சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. ஸோ ஆன்லைன் ஆப்டிடியூட் பொறுத்தவரையுமே வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் சூடோ கோட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியருக்கு மட்டும் தான் கேட்பாங்க. நீங்க வந்து சிஸ்டம் அசோசியேட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசில்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இந்த 5 டாபிக்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான்லாம் வந்து ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்ஃபோசிஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் 1 டே ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணேன். என்னால் வந்து கிராக் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இன்ஃபோசிஸ் நல்ல பெரிய கம்பெனி எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பேட்டர்னை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்னில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரெப்இன்ஸ்டா, ஃபேஸ் ப்ரெப், அப்புறம் வந்து இந்தியா பீக்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் சூடோ கோட்ல வந்து அதிகமாக சிஸ்டம் இன்ஜினியர் அட்டென்ட் பண்றீங்கன்னா சூடோ கோட் தான் அது டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. பட் ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டா தெரியலாம். அண்ட் அதுவுமே ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இதோட பாஸ் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அபோவ் 65% எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும். ஓகேவா? 2வது டெக்னிக்கல் இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும்போது நீங்க எம்என்சி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கில் தான் எதிர்பார்க்கிறோம், இதுதான் எதிர்பார்க்கணும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? பட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அண்ட் அதெல்லாம் போக நீங்க A to Z உங்களோட செல்ஃப் இன்ட்ரோல இருந்து கம்யூனிகேஷன்ல இருந்து அண்ட் ரெஸ்யூம்ல நீங்க மென்ஷன் பண்ண விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க ஸ்ட்ராங்கா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால கம்யூனிகேஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகேவா? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா வந்து அதெல்லாம் போக லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் லைக் கிளவுட் பேஸ் பண்ணியோ AI பேஸ் பண்ணியோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் வந்து இன்ஃபோசிஸ் பத்தி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரையுமே பெஸ்ட்டான ஒரு விஷயம் நீங்க ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதில் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஐடியில் என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுட்டு போனாலே நீங்க இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ சூப்பராக பண்ணலாம். மெயினாக ஊப்ஸ் கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவரை இன்ஃபோசிஸ்ல அட்டென்ட் பண்ண நிறைய பேர் நம்ம சேனல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த சேனல் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் நம்ம சேனல்ல இருக்கும். போயிட்டு இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷர்மினன் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோலாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதுவரையும் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நானுமே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் லைக் உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்க சிஸ்டம் இன்ஜினியர் அட்டென்ட் பண்ணாலும் சரி, இல்லை சிஸ்டம் அசோசியேட் ஆர் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் HR ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து செப்பரேட்டா நடக்கும், சம்டைம்ஸ் சேம் உங்களுக்கு டெக்னிக்கல் பிளஸ் HR ரெண்டுமே ஒரே ரவுண்ட்ல வச்சிருவாங்க. HR ஜென்ரலா இருக்கும். ஜஸ்ட் லைக் காமன் HR கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ வேர் யூ see yourself in 5 years அண்ட் அடுத்து வந்து உங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஃபோசிஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிஸ்டம் அசோசியேட் அண்ட் சிஸ்டம் இன்ஜினியர். அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணவங்க நிறைய பேரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் ஆர்எல்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமருக்கு ட்ரை பண்ண போறீங்க, ஹை பேக்கேஜ் ரோலுக்கு ட்ரை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கும் 3 ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ரோக்ராமிங் ரவுண்ட், அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட், அடுத்து HR ரவுண்ட். அண்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் பொறுத்தவரையும் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமரா இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க 1.5 or 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களை வந்து அதாவது டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு நீங்க 1 ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்களை அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இதே ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நாட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 2 ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா முடிச்சிருந்து நீங்க 3வது ப்ரோக்ராம் வரை நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த 3 ப்ரோக்ராமிங் பத்தி சொல்லணும்னா ஒரு பேசிக்ஸ் டு மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பொறுத்தவரையும் நீங்க பேசிக்கா ப்ரோக்ராமிங்ல எந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கீங்க, அதாவது ஒரு பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா பண்ணிடலாம். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி லாஜிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் 3வது வந்து கிரீடி அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டைனாமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, கிரீடி அல்காரிதம்னா என்ன, அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு இதுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா லீட் கோட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா
இதுவரை இந்த ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமரா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரா இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராமிங்லாம் சால்வ் பண்ணுவாங்க எல்லாமே லீட் கோட்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அது பைத்தானா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பைத்தான்ல சால்வ் பண்றது உங்களுக்கு வந்து இன்னும் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் சால்வ் பண்ண நிறைய பேர் பைத்தான் தான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்குலாம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லீட் கோட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. பேசிக்ஸ் இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணா நீங்க உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ்லேயே வந்து உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். அண்ட் அந்த ப்ராப்ளம் சால்விங்லேயே நாலேஜ் டெவலப் ஆகும். அண்ட் உங்களுக்கு கொஷின்ஸுமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்க 2 கொஷின் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமருக்கு அண்ட் நேட் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமருக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரவுண்ட் தான். அதாவது ஒரே ஹையரிங்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் கொடுக்கலாமா, இல்ல ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் கொடுக்கலாமா, இல்ல நேட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் கொடுக்கலாமான்றது டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 1.5 ப்ரோக்ராம்ஸ் மேல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிஎஸ்சிக்கு எடுப்பாங்க. 2 ப்ரோக்ராம்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் கொடுப்பாங்க. அண்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் மேலே நீங்கள் ட்ரை பண்ணி தேர்டுமே வந்து இப்போ ஓரளவு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நேட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் 3 ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அதுவுமே அல்காரிதம் பேஸ்டாக வரும். செகண்ட் டைனாமிக், தேர்டு வந்து கிரிடி. இது பேஸ் பண்ணி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் இதுக்குமே நம்ம சேனலில் ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்தராக ஒரு வீடியோ வரும், அதுவும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும்போது இந்த ரோலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ப்ரோக்ராமிங் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க, என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணீங்க, அது எப்படி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் உங்களோட ரெஸ்யூம் பேஸ் பண்ணியுமே பயங்கரமான கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். டிஎஸ்ஏ வரையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூலுமே கோட் பண்ண சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்வியூவர். உங்களுக்கு அங்கே ஒரு லாஜிக் கொடுத்துட்டு கோட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட அப்ரோச் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் டெக்னிக்கலாக தான் போவாங்க. அண்ட் டிஎஸ்ஏ பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. அண்ட் ஃபைனலாக ஹெச்ஆர் இன்டர்வியூ. இதுவுமே ஹெச்ஆர் இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த காமன் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. இன்ஃபோசிஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ரோலுக்கான பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ். அண்ட் இதில் வந்து நீங்கள் எல்லாரோட ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் வந்து தரேன். ஒரு இன்சைடர் டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து சிஸ்டம் இன்ஜினியரோ இல்லை சிஸ்டம் அசோசியேட்டாக இருக்கீங்கன்னா இன்ஃபோசிஸ் சிஸ்டம் அசோசியேட் ஆப்டிடியூட் கொஸ்டின், சிஸ்டம் இன்ஜினியர் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர், டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரா அதுக்கான ப்ரோக்ராமிங் கொஸ்டின் சர்ச் பண்ணுங்க. ஏன்னா நான் அட்டன் பண்ணும்போதும் சரி, இல்லை எனக்கு என் கூட அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சரி, என் கூட அதுக்கப்புறம் அட்டன் பண்ண ஒரு 3 வருஷமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அப்படி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரனாலும் அதே பேட்டர்ன்லயோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் ரிட்டன் டெஸ்ட் பொறுத்தவரையும். ரெண்டாவது, இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது அங்க ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ஸ்கில் செட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஸ்கில் செட் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் பீப்புள் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிருப்பாங்க அண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க காம்ப்ளீட் பண்ணணும்னா வெறும் ஸ்கில் செட்டை வச்சுட்டு மட்டும் போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். மினிமம் 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி ஸ்கில் செட் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி. அண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா பெட்டர். அது பைத்தான் ஆர் ஜாவா வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுல தான் கொஸ்டின்ஸும் அதிகமாக வரும் அண்ட் ப்ரோக்ராமும் பண்ண சொல்லலாம். அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க பேசிக்கலி எடுக்கிறது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா ஃபைனலி உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் இதுல நான் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நான் மேக்ஸிமம் பண்ண சொல்ல மாட்டேன். பண்ணியிருந்த அட்வான்டேஜ். பட் சர்டிஃபிகேஷன் எம்என்சிஸ் பொறுத்தவரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதோட முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப பார்ப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். கம்யூனிகேஷன் பேசிஸ்லயும் ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபோசிஸ்ல, அவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அதை பத்தி ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் கம்யூனிகேஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் பேசிஸ்ல நம்ம இங்கிலீஷ்ல பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளூயன்சி வந்துடும். ஸோ பேசிக் டிப்ஸ்னா அதுதான். ஏன்னா நம்ம என்னதான் தமிழ் நமக்கு
நல்லா அதுதான் அப்படின்னா பேசிக்காக நம்ம தமிழில் ரெகுலராக பேசிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதிகமாக நம்ம பேசுறதில்ல. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ அதில் கம்யூனிகேஷன் பொறுத்தவரை ரொம்ப பார்ப்பாங்க, அதுலையுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அகைன் இதுக்கான ரிசோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ப்ரெப்இன்ஸ்டா, அப்புறம் ஃபேஸ் ப்ரெப், அப்புறம் இந்தியா பிக்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ல கிடைக்கும். ஈவன் கீக் ஃபார் கிக்ஸ்ல கூட கிடைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் ஆப்டிடியூட் கொஷின்ஸ். அண்ட் ப்ரோக்ராமிங்னு வரும்போது லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், அப்புறம் வந்து இட்ஸ் லைக் கோட் செஃப், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் கீக் ஃபார் கிக்ஸ்லேயும் அதுலேயும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது போக வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சேனல்லே நிறைய இருக்கு. அதுக்கான லிங்க்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? ஸோ நான் இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணி கரெக்டாக இந்த மந்தோட 3 years ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ நான் பேசிக்காக ஆன் கேம்பஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணேன். எனக்கு இன்ஃபோசிஸில் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு சீனியர் அண்ணா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆப்டிடியூட்னா என்ன தெரியாது, இந்த கம்பெனி பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்க இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆனாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம போனால் இன்ஃபோசிஸ் போகலான்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ், ஒரு 2-3 கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ண, அதெல்லாம் கிளிக் ஆகலை. இன்ஃபோசிஸ் கிளிக் ஆச்சு. ஸோ இன்ஃபோசிஸில் வந்து எனக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து ஐ திங்க் நவம்பரில் வச்சாங்க, 2020 நவம்பரில் வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபெப்லேயோ ஜான்லேயோ எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு மேலே தான் வந்துச்சு. எனக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் சேம் ரவுண்டாக தான் வச்சாங்க, செப்பரேட்டாலாம் வைக்கல, ஓகேவா? அண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக தான் கொஸ்டின்ஸ் கேட்கல. ரெஸ்யூமில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், HTML CSS மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஜாவா மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அதுலேருந்து பேசிக் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தால் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க. BSc தான் நான், ஓகேவா? ஸோ அது போக வந்து எனக்கு மே மந்த் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. மே மந்த் ஆஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டரே வரல. அதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு மெயில் வந்துருச்சு, ஆஃபர் லெட்டர் ஆன்போர்டிங் மெயில் வரல எனக்கு, ஓகேவா? நானும் வெயிட் பண்ணி ஒரு 7 monthsக்கு அப்புறம் தான் ஆன்போர்ட் பண்ணாங்க. அதுவும் அவங்களும் ஆன்போர்ட் பண்ணல, அங்கே கான்டாக்ட் பண்ண நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணி பேசி ஆன்போர்டிங் வாங்கிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்து அவங்களுக்கு ஆன்போர்டிங் வாங்கினா, நான் இப்போ அது செட் ஆகாது. ஏன்னா இப்போ ரெக்யர்மெண்ட் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க, அந்த மெயில் ஐடி எதுவும் யூஸ்ஃபுல் இல்லை, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு எனக்கு. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணேன். யூஸ்வலி நீங்கள் BSc வச்சுட்டு வாரீங்கன்னா டெவலப்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி MNC வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்க ரெக்யர்மெண்ட் படி நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ என் பேட்சில் ஒரு 400 மெம்பர்ஸ்க்கு .NETல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அண்ட் லக்கி பேசிஸில் என் பேட்சில் எனக்கு டெவலப்மெண்ட் பார்ட் வந்து கிடச்சிச்சு. அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ட்ரெயின் ஆனேன். அண்ட் ஒரு 3 years அப்படியே போயிடுச்சு. அண்ட் 3 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை பொறுத்தவரை ஒரு ஃபீட்பேக்காக சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, என்கிட்ட வந்து ஒரு MNC ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அந்த டைமில் எனக்கு தெரியாது. பட் MNC பொறுத்தவரையும் என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களை வச்சிருப்பாங்க. பட் எல்லா டைமும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டீம்ஸ். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கம்பெனி கல்ச்சர் அப்படின்றது ஒரு செகண்டரி, நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமைகிற டீம் அண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்து தான் அந்த கல்ச்சர் அப்படின்றது இருக்கும், உங்களுக்கு அந்த ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? டீம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு, கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ப்ரெஷரைஸாகவும் இருக்காது, ஓகே? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அது அமையணும். அப்படி அமையலைன்னா இங்கேயுமே ஹெப்டிக்காக தான் இருக்கும், ப்ரெஷரைஸாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க MNC போனால் ஃப்ரீயாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்குன்னு. இருக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் உங்கள் டீம் மேனேஜர்ஸ் அமைஞ்சிச்சுன்னா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஹெவி ஒர்க் இருக்கும், இங்கேயுமே ஹெவி ப்ரெஷர் இருக்கும். ஈவன் நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டில் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் 2 மணி 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ லேர்னிங் ஃபேஸில் இருந்தேன். ஸோ நிறைய கற்றுக்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பொறுத்தவரையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வருவீங்க, இந்த ரோலுக்கு வரணுன்ட்டு, பட் அவங்க ஒரு ரோல் தருவாங்க, அங்கேயே ஃபஸ்ட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ரெண்டாவது, இங்கே லேர்னிங் கர்வ் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரதை விட நீங்கள் ஃப்ரெஷராக வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க, ஒரு 3 மாதம் எவ்வளோ உங்களுக்கு டெக்னாலஜி ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ராஜெக்ட்னு வரும்போது மேக்ஸிமம் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்லேயோ ப்ராடக்ட்லேயோ போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு MNC வரதான் எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக வரும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒர்க்கும் இருக்கும். அண்ட் அந்த டெக்னாலஜி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு பேக்கேஜ் இருக்கும், லாங் டேர்முக்கு இருக்கலாம். பட் ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா ஆன்போர்டிங் டிலே ஆகும், பெஞ்சில் தான் ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் தெரியும் நிறைய பேர் எவ்வளோ பேர் பெஞ்சில் இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆல் ஓவர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அமைஞ்சது. ஸோ எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. அண்ட் குறை சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஃப்ரெஷராக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸாக வரீங்கன்னா நல்ல கம்பெனி, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, ஓகேவா? ஸோ 3 years ஆயிடுச்சு. மேக்ஸிமம் அடுத்த வருஷம் வந்து வேறு கம்பெனியில் இருப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, ஓகே? அண்ட் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சோன்னு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இது தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க சொல்லி அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய
பேருக்கு இப்போ ஆன் கேம்பஸ் போயிட்டு இருக்கு, அவங்களுக்காக தான் மெயினாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷராகவும் போகலாம். பட் உங்களுக்கு டார்கெட்லாம் இல்லை, எனக்கு இந்த ரோல்லாம் போகக்கூடாது, இந்த ரோல்லாம் போகணும் அப்படின்ற எந்த ஒரு டார்கெட்டும் இல்லை. எந்த ரோல் கிடைச்சாலும் சரி இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ண போதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நான் அந்த ஒரு ப்ராப்ளம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிற ரோலுக்கு எக்ஸாக்டாக போக முடியாது. அவங்க ரெக்யர்மெண்ட் பேசிஸ்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. ஆன்போர்டிங் டிலே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் எடுத்தோன்னே நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருன்ற எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. லாங் டைம் பெஞ்சில் வச்சிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக வரது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போய் உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மென்டர்ஷிப்பில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.